வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி மணக்க மணக்க வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பொறிச்சு செஞ்சு காட்ட போகிறோங்க. வாங்க இந்த முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா. இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே இருக்குங்க. அதுலேருந்து தான் காய் பறிச்சிட்ருக்கேன். முருங்கைக்காயில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குங்க. முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குங்க. முருங்கை மரத்தில் விளையிற எல்லாமே நமக்கு பெனிஃபிட்ஸ் தான். இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த 2 காய் வச்சு தான் சாம்பார் செஞ்சு காட்ட போகிறேங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு 150 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். பருப்பை நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா பருப்போடையே வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. விளக்கெண்ணெய் சேர்த்தனால பருப்பு சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் வெந்துடும். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரையும் விட்டு எடுத்துக்கலாம். நாலு விசில் வந்துருச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு சூப்பராகவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிட்டுலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல் பூண்டு இதையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தை முழுசாக சேர்த்திக்கிங்க, சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவை கீரி சேர்த்திக்கிங்க. வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்திக்கலாங்க. 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ சேர்த்திக்கலாம். முருங்கைக்காயும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. காயை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், காய்க்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், மறுபடியும் அப்புறம் சேர்த்திக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு நல்லா 10 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. அது வரையும் மூடி வைக்கலாம். மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் சேர்த்திக்கலாம். 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இப்போ சேர்த்திக்கலாம். புளிக்கரைசலையும் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். புளிக்கரைசலோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பருப்பு சேர்த்திக்கலாங்க. பருப்பையும் தக்காளியும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ காயோடு அந்த பருப்பையும் சேர்த்திடலாம். நல்லா கலந்துக்கலாங்க ஒரு தடவை. நல்லா கலந்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இது இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரையும் மூடி வைக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். சாம்பார் இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மணக்க முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுட சுட முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.